Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் +2 கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் கெமிஸ்ட்ரிக்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஸோ 15 1 மார்க் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதில் 15 நீங்கள் எத்தனை 1 மார்க் எடுத்திருக்கீங்க, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் டஃப்பாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஒரு வினையின் வினைவேக மாறிலியின் மதிப்பு 5.8 எஸ் இன்வர்ஸ் எனில் வினையின் வினைவேகம் முதல் வகை ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஃபஸ்ட் ஆர்டர். செகண்ட் வந்து ஆஸ்பிரின் என்பது அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம், ரொம்ப முக்கியமான ஒன்று மார்க் தான் ஆப்ஷன் பி. தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆனது ஆக்சாலிக் அமிலத்தை டேசாக் ஆக்சிஜன் தான் ஆப்ஷன் டி கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி பொட்டாசியம் ட்ரை ஆக்சிலேட் அலுமினேட், அதாவது என்ன K3AlC2O4 என்பது என்ற அணுவு சேர்மத்தின் ஐயூபாக் இருந்த பொட்டாசியம் ட்ரை ஆக்சிலேட் அலுமினேட். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றை எது நீரால் பகுப்படியாதுன்னா அம்மோனியம் நைட்ரேட்ஸ் ஆப்ஷன் டி அம்மோனியம் நைட்ரேட். சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் 4 கம்பேர் பண்ண ஆப்ஷன் பி, அதாவது லெக்லாஞ்சி மின்கலம் மற்றும் மெர்க்குரி மின்கலமும் எடுத்துரு எவை முதன்மை மின்கலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று மார்க்கை கேட்டிருந்தாங்க. மின்னார் பகுத்தல் முறையில் காப்பரை தூய்மையை பின்னோட்டி எது நேர்மின் செயல்படுது பார்த்தீங்கன்னா தூய்மையற்ற காப்பர் ஆப்ஷன் டி. எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி கூற்று மற்றும் இரண்டும் சரின்ற வந்து கான்செப்ட் இருந்தது. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது 9th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருக்கவர் சேர்ப்பு வினை நியூக்ளியோபிலிக் வந்து ஆக்ஷன் ஆப்ஷன் சி. 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி உலர் பனிக்கட்டி அப்போ தான் ட்ரை ஐஸ். அப்போ 11th ஒன்றுக்கு வந்து KMNO பொட்டாசியம் பர்மனேட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 12th ஒன் பின்வரும் வலிமையான அமிலம் எதுன்னு HI ஹைட்ரஜன் வந்து கம்பேர் பண்ணுறோம் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி அசிட்டினைடு கம்பேர் பண்ணுறோம். 14th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சைட்டோசின் மற்றும் யூராசின் கம்பேர் பண்ணுறோம். 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி Al2O3 அலுமினியம் கம்பேரிசன். ஸோ 15 1 மார்க்கில் உங்களுக்கு நீங்கள் எத்தனை 1 மார்க் எடுத்திருக்கீங்க, ஸோ இந்த கொஸ்டின் பேர் எப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இதை முடிச்ச உடனே கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் அப்படியே பாருங்கள், காற்றில்லா சூழல் வருத்தல். ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ கந்தகம்ல ஒரு நீர் நீக்கும் காரணம் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கோல்ஃப் வினை கண்டிப்பாக கோல்ஃப் ரியாக்ஷன் கண்டிப்பாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் உயிரி என்றால் என்ன, கம்பேரிசன் வாட்டர் ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பாக எழுதினா வினை வகை என்றால் என்ன, கண்டிப்பாக ஈலியத்தின் பயன்கள் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கம்பேரிசன் பண்ணும்போது அர்னியஸ் ஈக்குவேஷன் கண்டிப்பாக எழுதிருப்பீங்க. நோனெவல் நகல் வினை கண்டிப்பாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஓரினி அமீன் கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் வினை இது எழுதியிருக்கலாம். பெப்டிடை பிணைப்பு கம்பேரிசன் பண்ணும்போது இது அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எய்தர் சாய்ஸில் கனிமம் தாது ஆகியவற்றின வேறுபாடுகள் காப்பர் பிரித்தல் இது கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஷூராக இது அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் கான்செப்ட்டில் வந்து லாந்தனைடு அதே மாதிரி பார்த்தா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் ஃபிசிக்ஸுக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஏதாவது 1 or 2 1 மார்க் மிஸ் பண்ணியிருந்தால் கவலைப்பட வேண்டாம். அடுத்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்று இருக்கிற பார்த்தீங்கன்னா 2 or 3 days நல்லா யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் PTA கொஸ்டின் பேப்பர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் ஈஸியாக வரதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் விட்ட 1 மார்க்கு ஃபிசிக்ஸில் வாங்கிடுங்க. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் STC. Still now, thank you all.